நேற்று நடந்த நம்ம இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் போலிங் போடுறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த போலிங் போடும்போது நம்ம முதல் ஓவர் போடும்போது நம்ம ஹர்தீப் சிங் வந்து சரியான ஒரு ஸ்பெல்லை போட்டு டக்குன்னு ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஹாட்ஸ் ஆஃப் குத்தே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் போட்டு டக்குன்னு விக்கெட் இதில் சூப்பரான போது டக்குன்னு ஓப்பனர் பேட்ஸ்மேன் 2 பேரையும் தூக்கிட்டார். அப்புறம் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி பேட்ஸ்மேனை தள்ளாட வச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா நீ எப்படி போலிங் போடலாம் அவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னே தெரில. சரியான ஒரு பவுலிங் போட்டு நம்ம இங்கிலாண்டே வச்சு செஞ்சார். நம்ம வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரு. அதுவும் ஹார்திக் பாண்டியா வந்து அங்கங்கே அடி வாங்கினார் கேஸ். அதுதான் கேஸ் உண்மையான ஒரு பதில். அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு போட்டு டக்கு அடி வாங்கினா. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஹர்தீப் சிங் போட்டு நல்லா ஓவருக்கு 1 ரன் 2 ரன் கொடுத்து வச்சிருந்தார். இவர் டக்குன்னு வந்து ஓவருக்கு 10 ரன் 5 ரன் 18 ரன் அந்த மாதிரி அந்த 18 ரன் அடிச்சிட்டாங்க ஒரு ஓவரில். இவர் பட்லர்லாம் பொழுதுட்டார் ஒரு ஓவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கூட்டிட்டு வந்து 6வது ஓவரில் நம்ம KKRல பண்ணுற மூவை நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் ஏதோ பண்ணார். அந்த மூவ் பண்ணி டக்கு 6வது ஓவரில் போடும்போது அந்த ஓவரில் விக்கெட் விழ வேண்டியது ஹாரி புரூக். ஆனால் தப்பிச்சிட்டார் ஹாரி புரூக். அந்த ஓவரில் எஜ்ஜு போட்டு 4 பிடிச்சில் மெயின் ஓவர் வச்சு அதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் 8வது ஓவர் போடும்போது டக்குன்னு ஒரு 2 ஓவர் டக்குன்னு 2 விக்கெட் டக்குன்னு தட்டி தூக்கிட்டு போயினேன்ட்டார் நம்ம வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட தெரில இல்லை அந்தளவுக்கு ஆட முடியல. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னை வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஸ்பின்னு போடுறாரு. அப்புறம் பார்த்து அபிஷேக் சர்மா சொல்லி ஆகணும் கைஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு நாக்கு ஆடினேங்கிறாரு. டொமஸ்டிக்கில் ஆட்டி இப்போ வந்துட்டு இந்தியன் டீம் வந்து சரியான ஒரு பங்களிப்பு ஊற்றினேங்கிறாரு. எவன் போட்டாலும் வச்சு வேலை தான். ஒரு ஓவரில் இவர் அடித்தார் நம்ம சஞ்சு சாம்ஸ் 22 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டக்குன்னு 23 ரனில் அவுட் ஆகிட்டு போயினேன்ட்டார். அதுக்கப்புறம் யார் இப்போ குருஷில்னா ஆடி போயிட்டு போகிறாங்க பார்த்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம கம்பேக் கொடுத்தாரு நம்ம அபிஷேக் சர்மா. வாடா நான் பார்த்துட்டு 35 பாலே என்னன்னு தெரியல 79 ரன் அடித்து ஒரு குருஷில்னா காட்டு அவுட் ஆகிட்டு போய்ட்டு. ஆனால் இந்த மாதிரி இம்பாக்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து டக்குன்னு எப்போ அவுட் ஆகும் தெரியும். நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல என் டீமுக்கு ரன்னு சேர்த்துட்டு அவுட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு குருஷில் கம்மியான ஸ்கோர் தான். ஹை ஸ்கோர் மேட்ச் இருந்தாலும் இன்னும் த்ரில்லிங் ஆகிட்டு. ஏன்னா இப்போ எப்படி சொல்ல சஞ்சு சாம்ஸ் அவுட் இருந்தால் கூட அதில் ஒரு வந்து பொறுமையாக கேமியோ ஆடிந்தார். தவிர அவர் திரும்பி வர ஆரம்பிச்சிருவா. ஹை ஸ்கோர் மேட்ச் இருந்தால் 123 133 அடிக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சேஸ் பண்ணோம் ஈஸியாக முடிச்சோம்னா 12 ஓவரில் அந்த மேட்சை வந்து முடிச்சுட்டு ஒரு சரியான வெற்றியை பதிச்சுட்டாங்க. 5 T20 சீரிஸில் முதல் மேட்ச் நம்ம இந்தியன் வந்து ஜெயிச்சு நாங்கள் இருக்கோம். நாங்கள் கம்மிட்டோம். ஒரு என்ன தான் ஓரியும் நம்ம சாம்பியன் ட்ராஃபி போகிறாங்க. அதனால் டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்தியன் அதிகமாக மோசமாக தோற்றுருந்தாலும் T20 சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இப்போ நின்றுக்குதுன்னா நம்ம இந்தியன் சூரியகுமார் கேப்டன்சியில் வந்து ஒரு சொல்லலாம் சூப்பராக ஒரு கேப்டன்சி பண்ணுறாரு. ஒரு கௌதம் கம்பீர் இந்த மேட்ச்சில் சிரிப்பே நான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் தாங்க ஒரு சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து யார் எப்படி போட்டாலும் நான் இப்போ என் டீம் போடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பங்களிப்பு கொடுத்து சூப்பராக ஏற்றுறாரு பவுலிங் ஸ்பீடு. அது ஏற்றுனால தான் சரியாக தடுமாறினா நம்ம சஞ்சு சாம்சன் அது ஒன்று ஒத்துக்கணும். ஏன்னா எப்படி தடுமாறினார் இல்லையான்னு கேட்டால் நான் கன்ஃபார்மாக தடுமாறினார் முதல் ஓவரில். அப்புறம் கொஞ்சம் அதிரடியாக எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ஒரு சரியான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நீ வந்து இந்த மாதிரி கேவலமாக தோற்று போகாது ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. ஆனால் ஜாஸ் பட்லருக்கு வந்து ஒரு ஹாட்ஸாக குத்தாகணும். ஏன்னா தான் 60 ரன் அடித்தார் 50 போட்டார். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.